வணக்கம். ஏப்ரல் 4ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. ட்ரம்ப் டேரிஃப் அறிவிக்கும் போது மார்க்கெட் முடிஞ்சதற்கு பிறகு தான் அறிவிச்சார். அதனால் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்தோம் நேற்று. இன்றைக்கி அதோடைய ரியாக்ஷனாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸை S&P 500 5% விழுந்திருக்கு. நாஸ்டாக் 6% விழுந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி குறிப்பாக 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 1.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது காலையில் 11 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் டேரிஃப் அறிவித்ததற்கு பிறகு யூஎஸ் மார்க்கெட் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எதிர்பார்த்த மாதிரி தான் விழுந்திருக்குன்னு ட்ரம்ப் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருப்பது எதிர்பார்த்த மாதிரி தான் விழுந்திருக்கு. யூஎஸுடைய எக்கனாமி இப்போதைக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய நோயாளி போன்றது. இப்போதைக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, விரைவில் சரியாகிவிடும்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான வீழ்ச்சியை நேற்று ஷேர் மார்க்கெட் பார்த்துருக்கு அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய கார் உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய காருடைய விலையை உயர்த்துறாங்க. ட்ரம்ப் டாரிஃபுடைய விளைவாகத்தான் இதை உயர்த்துறாங்க. CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி USA ஷிஃப்ட் பண்ணுற ஒரு எண்ணத்திலையும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. ட்ரம்ப் டேரிஃபை குறைப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆஃபர் நாடுகள் வழங்கினா ட்ரம்ப் டேரிஃபை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு உதாரணமும் சொல்லியிருக்காரு. நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க, சைனாவுடைய டிக்டாக் மேலே தான் அவருடைய கண் இருக்குது. சைனா அந்த டிக்டாக்குடைய US பிஸ்னஸை ஒரு US கம்பெனிக்கு விற்பனை செய்தாங்கன்னா சைனா மீதான வரி குறைக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது போன்று வேறு நாடுகளும் இந்த மாதிரியான ஆஃபர் கொடுத்தாங்கன்னா டேரிஃபை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஷேர் மார்க்கெட் கீழே போனதற்கு பெரிய கவலை தெரிவிக்கல. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போக ஆரம்பிக்குது. அதே போல மளிகை பொருட்களுடைய விலை கீழே போக ஆரம்பிக்குது. முட்டை விலை கீழே போயிட்டு இருக்கு. முட்டை விலை கொஞ்சம் சர்ச்சையை உண்டாக்கியது சில மாதங்களுக்கு முன்னாடி USA. முட்டை விலை கீழே போகுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல பெட்ரோல் விலை கீழே போகுது. இதெல்லாமே பாசிட்டிவான செய்தியாக இருப்பதாக ட்ரம்ப் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. முன்னாள் RBI கவர்னர் ரகுராம் ராஜன் இந்த ட்ரம்ப் டேரிஃப் குறித்து என்ன பேசியிருக்கிறாரு, எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு செல்ஃப் கோல் போட்டிருக்கிறாங்க USAன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ரகுராம் ராஜன். இந்தியாவுக்கு இதனால் பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் USAக்கு ஒரு பெரிய பாதிப்பு இதனால் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு ரகுராம் ராஜன். HDFC பேங்க் Q4க்கான சில அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, கிராஸ் அட்வான்சஸ் 26.43 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 5.4% அதிகரிச்சிருக்கு. ஆவரேஜ் டெபாசிட்ஸ் 25.28 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 15.8% அதிகரிச்சிருக்கு. அதானி வில்மர் Q4க்கான சில டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், வால்யூம் இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 36% அதிகரிச்சிருக்கு. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. பீகார் அரசுக்கு எதிர்த்து தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ பீகார் அரசு 106.4 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வட்டியும் கொடுக்கணும். வருடத்திற்கு 12% வட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல். GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் சாதகமாக தீர்ப்பு வெளியாகி இருக்கு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு 4.83% ஸ்டேக் விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாகன்னு. அதற்கான ரியாக்ஷன் பார்க்கும்போது இன்றைக்கி இன்ட்ராடேல 7% விழுந்திருக்கு. பொதுவாகவே மார்க்கெட் ரெட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் 7% விழுந்திருக்கு. அந்த ஆஃபர் ஃபார் சேலில் அரசு விற்பனை செய்யக்கூடிய ஷேர்ஸ்க்கு அவங்க விலை நிர்ணயித்திருந்தது 2525. கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ். இந்தியன் ஹோட்டல்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சில வல்லுநர்கள் வாங்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 865, கொடுத்துருக்கிற கால அளவு 1 to 2 வாரங்கள், அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் 808.
நெஸ்லே இந்தியா தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க ஒடிசாவில் அவங்களுடைய புது தொழிற்சாலையை அமைக்க இருக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் அவங்களுடைய 10வது தொழிற்சாலையாக இருக்கும். இதற்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, 900 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க நெஸ்லே இந்தியா. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு மறுபடியும் ஒரு செல் ரேட்டிங் வழங்கப்பட்டிருக்கு. இம்முறை யூபிஎஸ் செல் ரேட்டிங் வழங்கி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 770, புது டார்கெட் 600. அதாவது தற்போதைய லெவலிருந்து 15% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க யூபிஎஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் அண்மையில் செய்தியில் இருந்து சில அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்துன்ற செய்தி இருந்து அதனால் ஒரு வீழ்ச்சியை பார்த்தது. இப்போ யூபிஎஸும் அதற்கு செல் ரேட்டிங் கொடுத்துருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. டாடா மோட்டர்ஸுடைய ரேட்டிங்கை சிஎல்எஸ்ஏ டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹை கன்விக்ஷன் லிஸ்ட்லேருந்து நீக்கி இருக்கிறாங்க. டவுன்கிரேட் பண்ணி இப்போ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 930, புது டார்கெட் 765. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிஎல்எஸ்ஏ. பஜாஜ் ஃபினான்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ அவங்களுடைய அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு லெட்டர் வழியாக அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு. இது குறிப்பாக அவங்களுடைய பிராண்டட் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ்க்கு சம்மந்தமானது. இதற்கு அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலை. கஸ்டமர்ஸ்க்கான ரிஸ்க்கை அவங்க முன்கூட்டியே கணிக்க மாட்டேங்கிறாங்க போன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவங்க இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க ஆர்பிஐ. பஜாஜ் ஃபினான்ஸும் இதற்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி மாதத்தில் இந்த கடிதத்தை ஆர்பிஐ அனுப்பியிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்தில் பதில் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ். ஆனால் அந்த பதில் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லைன்னு மறுபடியும் ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மேலும் பொறுப்பு இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கணும். இந்த பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸில் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கும் பொறுப்பு இருக்குது. வெறும் பேங்க்ஸ்க்கு மட்டும் இல்லையா, எந்தெந்த பேங்க்ஸுடன் சேர்ந்து இவங்க இந்த பிராண்டட் கிரெடிட் கார்டை வழங்கி இருக்கிறாங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் மற்றும் டிபிஎஸ் இந்தியாவுடன் இணைந்து தான் இந்த பிராண்டட் கார்ட்ஸை வழங்கி இருக்கிறாங்க. அதற்கு பெரும்பாலான பொறுப்பு பேங்க்ஸுக்கு தான் இருக்குன்ற மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அப்படி அல்ல, பஜாஜ் ஃபினான்ஸ்க்கும் பொறுப்பு இருக்கணும்னு தான் ஆர்பிஐ எதிர்பார்க்கிறாங்க. இவங்க எவ்வளவு கார்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 3.7 மில்லியன் கார்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 31 வரைக்கும் பார்க்கும்போது 3.7 மில்லியன். 2024 நிதியாண்டில் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இந்த கிரெடிட் கார்டில். அதனால தான் ஆர்பிஐ உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனால் Q3ல இந்த பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸை புதிதாக இஷ்யூ பண்ணுறதை 2 கம்பெனிகளும் நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அதாவது பஜாஜ் ஃபினான்ஸும் மற்ற 2 நிறுவனங்களும் சேர்ந்து தான் அந்த பிராண்டட் கிரெடிட் கார்டை வழங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்போ ஒரு மனதாக நிறுத்தி வைத்திருக்கிறாங்க புதிதாக பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸை இஷ்யூ செய்யறதில்ல. லாரஸ் லேப்ஸ் குறித்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் 5000 கோடி ரூபாயில் அங்கே ஒரு உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக 7500 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. லாரஸ் லேப்ஸ் தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் லைன்லேருந்து. யூபிஎஸ் 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை. எந்த 2 நிறுவனங்கள்? பேங்க் ஆஃப் பரோடாக்கு அப்கிரேட் பண்ணி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. 290 ரூபாய், அதாவது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அதே போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரேட்டிங்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேடுக்கு பிறகு நியூட்ரல் ரேட்டிங். டார்கெட் 840, 7.7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க யூபிஎஸ். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் Q4க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரேடட் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் அதிகமாக இருந்திருக்கு. எந்த குவார்ட்டர்லையும் இல்லாத அளவுக்கு இந்த குவார்ட்டரில் இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. கிரீன் மார்க்கெட்டுடைய growth இயர் ஆன் இயர் 100% எட்டியிருக்கு. முழு நிதியாண்டிற்கு பார்க்கும்போது ட்ரேடட் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் 19% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதும். அதுவும் ஹையஸ்ட் எவர், எந்த நிதியாண்டிலும் காணாத அளவில் இந்த நிதியாண்டில் இருக்குது ட்ரேடட் எலக்ட்ரிசிட்டி வால்யூம். அதே போல் கிரீன் மார்க்கெட்டுடைய வளர்ச்சி இயர் ஆன் இயர் 171% இருந்திருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே மானியம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஐடி ஹார்ட்வேர் ஸ்கீம் 2.0 கீழே தான் இந்த மானியம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். இது எந்த காலகட்டத்திற்கானது? ஜூலை 2023 மார்ச் 2024 காலகட்டத்திற்கானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெட்வெப் டெக்னாலஜிஸ். ஏஞ்சல் ஒன் மார்ச் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், கிளைண்ட் பேஸ் 31.02 மில்லியன், மந்த் ஆன் மந்த் 1.4%, இயர் ஆன் இயர் 39.5% அதிகரிச்சிருக்கு. ஹிண்டல்கோக்கு JM ஃபினான்ஷியல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 800 ரூபாய். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கஸ்டமருடைய பேர் சொல்லலை. அதோடைய மதிப்பு 55 கோடி ரூபாய். இன்றைக்கி இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ். டிமார்ட் அல்லது அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். நேற்று இன்னைக்கு காலை வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. அவங்களுடைய Q4 ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 14,462 கோடி ரூபாய்னு. ஆனால் அது எவ்வளவு அதிகரிச்சிருக்கின்ற தகவல் நம்மகிட்ட இல்லாமல் இருந்தது. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயர் ஆன் இயர் ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 16.7% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி எவ்வளவு ஸ்டோர்ஸ் சேர்த்துருக்கிறாங்க புதிதாக, எந்த குவார்ட்டர்லையும் இல்லாத அளவுக்கு இந்த குவார்ட்டரில் தான் அதிகமாக ஸ்டோர்ஸை திறந்திருக்கிறாங்க. எவ்வளவு திறந்திருக்கிறாங்க? 28 புது கடைகளை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 415 கடைகள் இருக்குது இந்த குவார்ட்டர் முடிவில்.
மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. டிமார்ட்டுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 3260. நேற்று க்ளோசிங் 4156 இருந்தது டிமார்ட். ட்ரைசக்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. என்சிசி லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 60 மில்லியன் ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.